திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக பெரிய அளவில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சபரீசன் அவர்கள் திமுகவின் பினாமிகளது பட்டியலை சேகரித்து வைத்திருக்கிறார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சபரீசனை தூக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்களும் இதில் சிக்குவார்களா? மாதம் கோபாலபுரத்தில் அமைச்சர்கள் துறையிலிருந்து கொடுக்கக்கூடிய பங்கு சபரீசனிடம்தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் சபரீசன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய ஜி-ஸ்கொயர் நிறுவனத்தை அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் விசாரணைக்காக டெல்லிக்கு சபரீசன் அவர்களை அழைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும். சபரீசன் அவர்கள் திமுகவின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்தத்தையும் தனது உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். கலைஞரால் கூட முடியாதது ஸ்டாலினால் முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் யார் இருக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும். அதாவது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடன் இருக்கும் வரை 10 ஆண்டுகள் அதிமுகவால் சாதிக்க முடியாதது 2021, 2019, 2024 போன்ற அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அனைத்திற்கும் சபரீசன் அவர்களது பங்குதான் அதிக அளவில் இருக்கிறது. திமுகவில் எந்த அமைச்சர் என்ன பேச வேண்டும், எங்கு பிரச்சாரம் மேற்கொண்டால் கூட்டம் வரும், யாருடைய கட்டுப்பாட்டில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற அனைத்து தகவல்களையும் சபரீசன் அவர்கள்தான் ஏற்படுத்தி வருகிறார். ஸ்டாலினின் முதுகெலும்பாக சபரீசன் அவர்கள் இருப்பதாக அனைவரும் கூறி வருகிறார்கள். அது நிச்சயமாக 100க்கு 100% உண்மைதான். 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினால் மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் குடும்பத்தினர்களிடம் இருந்து போராட்டத்திற்கு வரமாட்டார்கள். அதே சமயம் பொதுநலக்கு வழக்கு தொடர்ந்தால் நீதிமன்றம் விசாரணை முடியும் வரை 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. இந்த அனைத்து திட்டத்தையும் சபரீசன் அவர்கள்தான் மறைமுகமாக போட்டு வைத்திருக்கிறார் என்பதும் நமது அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது டெல்லியிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜி-ஸ்கொயர் நிறுவனம் பற்றியான சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது விசாரணைக்காக அழைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவரது மருமகன் சபரீசன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தூக்குவதற்கான ஏற்பாடுகளை தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். முதற்கட்டமாக சபரீசன் அவர்கள் டெல்லிக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து முடித்து விட்டார்கள். விசாரணையின் முடிவில் யாரெல்லாம் சிக்குகிறார், பினாமிகள் சிக்குகிறார்களா அல்லது அமைச்சர்களே இதில் நேரடியாக கைது செய்யப்படுகிறார்களா என்பதை நாம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் கமெண்டில் கூறுங்கள்.